இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம இங்கே ஜவ்வரிசி வச்சுருக்கோம் இல்லையா சாபுதானா, இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு 10 மினிட்ஸ் நல்லா ஊற வைக்கிறோம். ஓகேவா? இல்லைம்மா தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் இந்த ஊற வச்சு ஜவ்வரிசி எடுத்து நம்ம போட்டு 20 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 25 மினிட்ஸாக வந்துட்டுருக்கு. கொஞ்சம் இந்த மேலே வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி வருது இல்லையா? இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். அப்படியே ஸ்டவ்லேயே இருக்கட்டும். ஒரு 20 to 30 மினிட்ஸ் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லிட் போட்டு அப்படியே வச்சிடலாம். அந்த ஹீட்லேயே அது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நான் கழிச்சு காட்டுறேன் எப்படி அழகாக அப்படியே சூப்பராக வந்துடும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ்க்கு மேலேயே நான் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இருந்தேன். பார்த்தீங்களா இப்போ இவ்வளோ அழகாக பாருங்கள் நல்லா குக் ஆகிருக்கு இல்லையா? இப்போ இது வந்து நம்ம இப்படியே யூஸ் பண்ண போகிறது. வாட்டர் போட்டு ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜெல்லி மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஜவ்வரிசி தான், இது நல்லா வெந்த இருக்கு இல்லையா, இது நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம இந்த வெந்து இருக்கு இல்லையா ஜவ்வரிசி, அதை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். நான் உங்களுக்கு சும்மா கொஞ்சமாக பண்ணி காட்டுறேன். இதில் வந்து தண்ணி கொஞ்சம் விட்டு இப்படி ஸ்பூன் போட்டு பண்ணிங்கன்னா இப்படி தனித்தனியாக வந்துடும். இன்னும் கொஞ்சம் ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி அப்படியெல்லாம் ஒன்று போயிடும். பாருங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகா குட்டி குட்டி இப்படி தனித்தனியாக வந்துடும். இதை நம்ம வந்து நம்மளுடைய ட்ரிங்க்கில் வந்து ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள் நான் கிட்ட இருந்த மொத்த ஜவ்வரிசியுமே நான் பண்ணி இப்படி எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்களா நல்லா ரொம்ப ஸ்பூன் போட்டு பண்ணிடாதீங்க. இப்படி எடுத்திங்கன்னா இப்படி அழகாக தனித்தனியாக வரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேங்கோ ஜெல்லி, அதோட கிறிஸ்டல்ஸ் எடுத்துருக்கோம். உங்களுக்கு பவுடர் ஃபார்மில் கிடச்சா அதுவும் எடுத்துக்கலாம். அது வச்சுட்டு அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன இருக்கோ அதுபடி நம்ம வந்து ஜெல்லி ரெடி பண்ணிடலாம். ஓகே, என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நல்லா பாயில் பண்ண வாட்டரில் அந்த கிறிஸ்டல் பேக்கெட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதை எடுத்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து செட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் இப்போ அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறேன். த்ருவன், இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்? ட்ரிங்க் பண்ண போறோம். மேங்கோ வச்சு ட்ரிங்க் பண்ண போறோமா? ஓகே, இதுக்கு நம்ம முன்னாடி என்னென்னலாம் வச்சிருக்கோம் கொஞ்சம் சொல்லு பார்க்கலாம். மெலோடி மெலடி இல்ல, அது மேங்கோ ஜெல்லி. மேங்கோ ஜெல்லி. அப்புறம் இது என்னது? மேங்கோ அரஸ். ஆமா, மேங்கோ வந்து நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம். இல்ல ஃபோக் வச்சு கட் பண்ணிட்டு மேங்கோ பீசஸ் கட் பண்ணிட்டு நல்லா அப்படி கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அங்க என்ன வச்சிருக்கோம்? மேங்கோ கட் பண்ணி வச்சிருக்கோம். ஆமா, அதுவும் மேங்கோ வந்து கியூபா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் இது என்னது? ஜவ்வரிசி இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம நல்லா குக் பண்ணி அழகா சூப்பரா எடுத்து வச்சிருக்கோம். அப்புறம் இது என்னது? பால். பால். அப்புறம் இது என்னது? ஹெவி மில்க். ஹெவி மில்க் இல்ல, கண்டென்ஸ் மில்க். இதுல ஹெவி மில்க்கும் போடணும், சூப்பரா இருக்கும். நம்ம இன்னைக்கான நம்ம ஹெவி மில்க் போடல, அதாவது ஹெவி க்ரீம் போடல. ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ண போறோம்னா பால் இருக்கு இல்லையா, இதுல வந்து இந்த மாம்பழம் வந்து குட்டி குட்டியா பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அது கூட வந்து கொஞ்சம் ஆமா அது உள்ள போட்டுட்டு அப்புறம் கண்டென்ஸ் மில்க் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். ஃபுல்லா எல்லா மாம்பழமே போட்டுடு. அதுல கண்டென்ஸ் மில்க் கொஞ்சம் தூள் எடுத்து பாக்கா எடுத்துக்கோ. என்ன பண்ண போறோம்? கையில சாப்பிடணும். அதுக்கப்புறம் பண்ண கிளாஸ் இல்லைன்னா ஒரு ஜார் இதை எடுத்துட்டு அதில் வந்து இந்த ஜவ்வரிசி இருக்கு இல்லையா, இதை எடுத்து இதுக்குள்ளே போடணும். ஓகே, ஜெல்லி எல்லாம் இதுக்குள்ளே போடுங்க.
நிறைய போடுங்க, அப்பதான் செம்ம டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டு சாப்பிட்டு போடு. நல்லா இருக்கா? சூப்பர்ங்களா? தேங்க்யூ. ஸோ ஜெல்லி போட்டு முடிச்சிட்டோம் இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, மாம்பழம் கண்டென்ஸ் மில்க் போட்டு அந்த பால் எடுத்து இதில் ஊற்றிடலாமா? ஊற்றிடுங்க. இப்படி பிடிச்சிக்கோ. வெரி குட். ஊற்றிட்டோம் இல்லையா? இப்போ என்ன பண்ணுவோம்னா, ஆமாம், அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாம்பழம் க்யூப்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, கட் பண்ணி இதை எடுத்து கொஞ்சம் மேலே போட்டுடலாம். போடு, இன்னும் கொஞ்சம் போடு. காலி பண்ணணும்னு இல்லை, கொஞ்சமாக போடு, போதும். போடு, இன்னும் கொஞ்சம் போடு. நல்லாக்கா? போட்டுட்டு என்ன பண்ணணும்னா, ஸ்பூன் வச்சு அப்படியே ஃபுல்லாக ஒரு மிக்ஸ் பண்ணுங்க. ஊத்தாது, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கீழே அந்த ஜவ்வரிசிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்ந்து வர மாதிரி ஒரு மிக்சிங் கொடுங்க. கீழே இருக்கு பாரு. நான் ஒரு மிக்ஸ் பண்ணிடவா? கீழே வந்ததெல்லாம் சாப்பிடாது. இப்போ பார்த்தீங்களா, சூப்பரான ஒரு மேங்கோ ட்ரிங்க் எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்கும்போது. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மில்க் அண்ட் கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணி இந்த ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கண்டென்ஸ் மில்க் இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்த பால் வெல்லம் வச்சு அதோட பயங்கர டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த ட்ரிங்க் குடிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம அதுவும் பண்ணிடலாம். அதுவும் சேம் அதே ப்ரொசீஜர் தான். ஒன்றே ஒன்றுன்னா இந்த பால் வந்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வெல்லம் ஆட் பண்ணி அதை கரைச்சிட்டு அந்த பால் வச்சுருப்போம் இல்லையா, அதை ஆட் பண்ண போகிறோம். அதுதான், வேறு ஒரு சேஞ்சஸும் கிடையாது. இப்போ அதுவும் பண்ணிடலாம். ஓகே, இதுக்கப்புறம் மேங்கோ எடுத்து போடு. இந்த மேங்கோ பல்ப் இருக்கு இல்லையா, அது எடுத்து போட்டுட்டு சாப்பிடு. இதுதான் நான் வந்து பால் வந்து பாயில் பண்ணிட்டு அதில் வெல்லம் போட்டுட்டு அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இதை ஆறிடுச்சு. இப்போ இந்த பால் ஊற்றிடலாம். போதும். அதுக்கப்புறம் ஜெல்லி போடணும் இல்லையா, கொட்டிடுறது. அதுக்கப்புறம் நம்ம அதே தான், அந்த மேங்கோ ஜெல்லி இருக்கு இல்லையா, அது போடுறியா? சாரி, இவன் போடுற மாதிரி தெரியல, நானே போட்டுறேன். இது உள்ள அப்படியே எடுத்து இது அப்படியே எடுத்துக்கிட்டு கையில எடுத்து உள்ள போட்டு இப்படி தண்ணி துணிட்டு போட்டு அப்படியே உள்ள போட்டணும். இதுக்கப்புறம் வந்து அந்த மேங்கோ பீஸ் இருக்கு இல்லையா, கொஞ்சம் கியூப்ஸ் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் அதே கொஞ்சம் போட்டு இது போடல இன்னும் அப்படியே போடலாமா? ஒன்று சாப்பிட்டேன் போல பண்ணுமா? இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து ஒரு மிக்சிங் கொடுத்துடலாம். இப்போ எடுத்து இதை சாப்பிட்டு பாரு.